கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 4 ஒரு சில வார்த்தைகள் வாசிக்கிறேன். ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அதாவது சில பேர் என்ன பண்ணுவானா, நம்மளை அப்படி தூக்கி நிறுத்திடுவாங்க மேல. நீங்க தாங்க எங்களுக்கு தெய்வம், நீங்க இல்லாட்டி எனக்கு ஒண்ணுமே நடக்காதுங்க, என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தாங்க, நீங்க மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு நான் அப்படி ஆயிருப்பேன் இப்படி ஆயிருப்பேன்னு 4 பேத்துக்கு முன்னால நம்மளை அப்படியே நயவஞ்சகமா நம்மளை என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா உயர்த்துவாங்க, நம்மளை அப்படியே மகிமைப்படுத்துவாங்க. அப்ப நாம என்ன பண்ணிடுவோம், அதுல ஏமாந்துருவோம். நம்மளை இவ்வளவு பாராட்டுறானே, இவ்வளவு புகழ்றானே, அது வஞ்சக புகழ்ச்சின்னு நம்ம தெரியாம என்ன பண்ணிடுவோம், அதுல ஏமாந்துருவோம். ஏமாந்து அதுல நமக்கு இழப்புகள் ஏற்படும். ஒரு 10 பேர் இருந்தா சரி வாங்க எல்லாரும் ஒரு டீ சாப்பிட போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனாதான் அன்னைக்கு ஒரு 200 ரூபாய் காலியாயிரும் இல்லையா? அப்ப சாதாரணமான விஷயத்திலேயே இப்படி ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் தெரியுறாங்களே. இனி இந்த உலக வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கவனமா எவ்வளவு உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறத வேதம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இம்மானுவேலர் அனுதினமும் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு. நாம ஏமாந்துடக்கூடாது. அதனாலதான் இங்க சொல்றாரு, ஒருவனும் நய வசனிப்பினாலே, அதாவது வஞ்சக புகழ்ச்சியினாலே உங்களை வஞ்சிக்காதபடிக்கு இதை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இதெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுனாக்கா எவனும் நம்மளை வஞ்சக புகழ்ச்சி பண்ண நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க, சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தாலும் ஆவியின்படி உங்களுடனே இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுது. அப்ப இந்த 2 விஷயம் நமக்குள்ள இருக்கணும். ஒண்ணு ஒழுங்கு, கடவுள் மேல விசுவாசம். பவுல் அங்க கொலோசையருக்கு எழுதுறாரு, நான் ரொம்ப தூரத்துல இருந்தாலும் ஆவி என்னுடைய ஆவி, என்னுடைய நினைவுகள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்பொழுதும் உங்களை பத்தியே தான் இருக்கு, உங்களை யாரும் வஞ்சிக்காதபடிக்கு நீங்க ரொம்ப கவனமா இருங்க அப்படிங்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட அதான் சொல்றாரு, உங்களை யாரும் வஞ்சிக்காதபடிக்கு நீங்க ரொம்ப கவனமா இருங்க. இந்த கவனம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்க சொல்றாரு பாருங்க, ஒழுங்கும் விசுவாசத்தின் உறுதியுமா இருக்கணும். ஒருத்த நம்மளை புகழ்ந்தா கூட, இல்லையே நீ என்ன புகழக்கூடிய அளவுக்கு நான் ஒண்ணும் பண்ணலையே, நீ புகழ்றதுக்கு நான் தகுதி இல்லாதவன், உன்னுடைய புகழ்ச்சி எனக்கு வேண்டாம், ஏன்னா நான் அதுக்கு தகுதி இல்லாதவன், நான் அந்த மாதிரி எதுவும் செய்யல, அப்படியே செஞ்சிருந்தாலும் நீ என்ன புகழணுங்கிற அவசியம் இல்லை, அது எனக்கு தோணுச்சு நான் செஞ்சேன் அவ்வளவுதான்ட்டு நம்ம போயிடணும். அந்த இடத்துல நின்று நம்ம சிரிச்சாவோ அல்லது அவர்கள் சொல்லுவது ஆஹா கேட்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நின்னோம்னா நமக்கு நஷ்டம்தான். அந்த இடத்துல எது ஒழுங்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா நான் செஞ்சேன், நம்ம ஒருவேளை செஞ்சிருந்தோம்னா ஆமா செஞ்சேன், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் செஞ்சேன்ப்பா அவ்வளவுதான், அதை நீ இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம், நீ யாருகிட்டையும் அதை விளம்பரப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம போயிடணும். அதுதான் அந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒழுங்கு. அந்த ஒழுங்கு இருந்துச்சுன்னா நாம தப்பிச்சுக்குவோம். அந்த நய வஞ்சகத்துல, அந்த வஞ்சக புகழ்ச்சியிலிருந்து நம்ம தப்பிச்சு போயிடுவோம், நம்ம நஷ்டப்பட மாட்டோம். அடுத்தது சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதி. அப்ப இயேசு கிறிஸ்து மேல நாம ஒரு விசுவாசம் வச்சிருக்கோம், அந்த விசுவாசம் உறுதியா இருக்கணும். எல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்க. புகழ்ச்சி, மகிமை எல்லாமே அவருடையது. நான் எதுவும் செய்யல, அவரு எனக்கு செய்ய சொன்னாரு, நான் செஞ்சேன் அவ்வளவுதான். அதனால நீங்க என்ன புகழாதீங்க, ஆண்டவரை புகழுங்க, அவருதான் உங்களுக்கு செஞ்சது, நான் செய்யல அப்படின்னு எல்லா விசுவாசத்தின் உறுதியை அவர் மேல வச்சுக்கணும். அவர் பார்த்துக்குவாரு, ஆண்டவரே நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில நம்ம என்ன பண்ணணும், அவரை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிடணும். ரொம்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு காலகட்டம் அப்படி இருக்கு. யாரை விழுங்கலாமோ என்று வாயை பிளந்துட்டு திரியிறானா யாருங்க, ஒருத்தன் பிசாசானவன். பல வழிகள்ல அப்படி சிங்க மாதிரி வாயை பிளந்துட்டு நிக்கிறான்.
நாம தெரியாம அது பக்கத்துல போயிட்டோம், டப்புன்னு பிடிச்சிடும். அப்ப நம்ம அதுக்கு எதிர்த்து நிக்கிறவர்களா, அதை விட்டு விலகி போகிறவர்களா நாம இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிரும். பிரியமானவர்களே, ஏதோ ஆசீர்வாதத்தை குறிச்சு கர்த்தர் கிருபையை குறிச்சு நான் சொல்றதுக்கும் எனக்கு தெரியும், நானும் சொல்லுவேன். அதுவும் ஒரு சில நேரங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு என்ன தேவை அப்படின்னா, எச்சரிக்கை ரொம்ப தேவையா இருக்கு. ரொம்ப விழிப்புணர்வு ரொம்ப தேவையா இருக்கு. எல்லாருமே எப்படி எப்படியோ மனிதர்களை வஞ்சிக்கிறாங்க. அந்த வஞ்சகத்தின் ஆவியில நம்ம சிக்கிர கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த 2 விஷயத்தை சொல்றாரு. ஒண்ணு, ஒழுக்கம் நமக்குள்ள இருக்கணும். இன்னொன்னு, இயேசு கிறிஸ்துவ மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கணும். அப்படி இருந்தா நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, அவர் மேல, இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வச்சு அவருக்குள்ள வேறு கொண்டவர்களா இருக்கணுமா? எப்படிங்க? அந்த அந்த விசுவாசத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து நமக்காக வாழ்ந்த வாழ்க்கை, வாழ்ந்து காண்பித்த வாழ்க்கை, இனிமேல் நம்ம எப்படி வாழ சொல்றாரோ அந்த வாழ்க்கையில நம்ம வேறு ஊன்றினவர்களா இருக்கணும். மேல துளிர் விடுகிறவங்களா இல்ல, வேறு ஊன்றுவர்களா. இந்த வேறு ஆழமா ஊனுனாத்தான் நம்முடைய கிளைகள் நல்லா இருக்கும். கிளைகள்லாம் நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும், நாம ஓங்கி வளர முடியும். வேறு ஆழமா இல்லைன்னா மரம் விழுந்துடும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வேறு ஆழமா இருக்கணும், நம்பிக்கை ஆழமா இருக்கணும், விசுவாசம் ஆழமா இருக்கணும். இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கைகளாம் செயல்களா நம்ம இடத்துல இருந்து வெளிப்படணும். நாம ஒரு நாளும் பயப்படக்கூடாது. அப்ப கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வழியில நம்ம வேரூன்றி வாழ்கிற போது வேற எதுவும் நம்மளை எந்த விதமான இயற்கை சீற்றங்களும் நம்மை அழிக்காது. புயல் வந்தா கூட நம்ம நேரா நிற்போம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம நேரா நிற்போம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்போம், நேரா நிக்க முடியும். நம்மளை யாருனாலையும் அசைக்க முடியாது. பணம் இல்லையா, பரவாயில்ல, அவர் பார்த்துக்குவாரு. அதுக்கு ஒரு வழி எனக்கு காண்பிப்பார். எனக்கு பணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு, இதுக்கு நான் என்ன பண்ணட்டும், கர்த்தர் இடத்துல காட்டுங்க, கேளுங்க, அவர் அதற்கான வழியை காண்பிச்சு கொடுப்பார். பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் வேறு கொண்டு இருப்பது. உணவு மற்ற காரியங்களுக்கு கஷ்டமா, அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல சொல்லுங்க, அதற்கான வழியை அவர் வகுத்து கொடுப்பார். இந்த வழியில போ, இந்த வேலையை செய்ய, இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு உழைச்சிரு, இப்படி ஒரு வேலை உனக்கு இருக்கு, போய் பாரு, அவரை பாரு, அவர் உனக்கு வேலை கொடுப்பாரு, அவர்கிட்ட நீ சம்பளம் வாங்கிட்டு சாப்பிடுன்னு சொல்லி வழியை நமக்கு காண்பித்து கொடுப்பார். அப்ப நம்ம அந்த வழியில போறதுக்கு, பயணிப்பதற்கு நம்ம தயாரா இருக்கணும். அதுதான் வேறு கொண்டு இருப்பது. இயேசு கிறிஸ்து என்னை நல்வழிப்படுத்துவார் என்கிற அந்த நம்பிக்கையில நம்ம வேறு கொண்டு இருக்கணும். அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு பெருகுவீர்களாகும். அப்ப கிறிஸ்து இயேசுவிலே நம்ம கட்டப்பட்டவர்களா இருக்கணும். அப்படின்னா கிறிஸ்து இயேசு என்கிற அந்த மகா பரிசுத்தமான சபை நம்முடைய சரீரமா இருக்கணுங்கிறார். இந்த சரீரம் எப்பொழுதுமே இயேசுவை வெளிப்படுத்துகிறதா இருக்கணும், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்கணும், கிறிஸ்துவின் செயல்களை வெளிப்படுத்துறதா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நம்முடைய வேர் பாத்தீங்கன்னா ஆழமா இருக்கணும், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை ரொம்ப ஆழமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நாம வெளிப்படுத்த முடியும். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமான விஷயம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டுட்டாலும் நம்ம வாழணுங்கிறது கிடையாது. நமக்கு ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்காரு. இது இயற்கையா செய்யக்கூடிய விஷயங்கள் தான். இந்த செய்யக்கூடிய காரியத்தை விட்டு வேறொன்றின் மீது நம்ம பிரியாசப்பட்டாவோ, வேறொன்றின் மீது நம்ம ஆசைப்பட்டாவோ, வேறொன்றின் மீது நாம ஒரு காதல் கொண்டாவோ என்ன நடக்கும்? முறையா செய்யக்கூடியது, விதிப்படி செய்யக்கூடியது எல்லாம் விட்டுட்டு வேறொன்னுக்கு போறப்ப நம்ம பிரச்சனைக்குரியவர்களா மாறிடும். அப்ப உங்களால முடியும், நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்கன்னு மற்றவர்கள் நம்மை வஞ்சித்து அந்த வசனிப்பான வார்த்தைகளிலே நம்மளை இழுத்துட்டு போய் அந்த பாவத்துல விழுகாத படிக்கு, நஷ்டத்துல விழுகாத படிக்கு, இழப்புகளுக்குள்ளே விழுந்து விடாத படிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஒழுக்கமா இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாய் வேறு கொண்டவர்களா இருக்கும். கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்த சபை நம்மீது கட்டப்பட்டதாக இருக்கணும். உங்களுக்கு எப்படி போதிக்கப்பட்டபடியே, நமக்கு என்ன போதிச்சிருக்கிறாரு இம்மானுவேலர், நமக்கு என்ன போதிக்கிறாரு?
அந்த போதனையின்படியே நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னு வைங்களேன், நம்மளை யாரும் வஞ்சிக்க முடியாது. அடுத்து சொல்றாரு பாருங்க, போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகுவீர்களா. ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகுவீர்கள். நம்ம ஸ்தோத்திரத்தோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில நம்ம என்ன பண்ணணும், பெருகி 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 இன்னும் பல காரியங்களை நம்ம செய்யறவங்களா இருக்கணும். சொல்றாரு பாருங்க, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல அப்படிங்கிறார். லௌகீக ஞானம் அப்படின்னா ரொம்ப அறிவா வந்து பேசுவாங்க. ரொம்ப பார்த்தா நம்ம இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பைபிளுக்குள்ள இருந்தே எடுத்து பேசுவாங்க. அடடா இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் இருக்கா, நமக்கு தெரியலையே. அடடா இவ்வளவு நாள் நம்ம பைபிள் படிச்சுட்டோமே, அப்ப இவ்வளவு நாள் நம்ம திருச்சபையில நம்முடைய சபைகளில நம்முடைய போதகர்மாருங்க நம்முடைய ஊழியக்காரர் சொன்னதெல்லாம் பொய்யா, நீங்க சொல்றதா உண்மையா, நிறைய வசனம் காட்டுறீங்களே பரவாயில்லையே அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போயிருவாங்க சில பேர். அதான் லௌகீக ஞானம். ஞானம் உள்ளவர்களா போல இருப்பாங்க, அது ஏமாற்றுகிற ஞானம், நம்மை வஞ்சிக்கிற ஞானம், நம்மை கிறிஸ்துவின் வழியை விட்டு விளக்குகிற ஒரு ஞானம். இந்த ஞானத்தினாலும் மாயமான தந்திரங்களினால் நம்மளை எப்படிய தந்திரமா பேசி சிக்க வச்சிட்டாங்க. நான் நல்லா தான் இருந்தேன், தந்திரமா பேசி என்ன சிக்க வச்சிட்டான். தந்திரமா பேசி என்ன கல்யாணம் பண்ணிட்டான். தந்திரமா பேசி என் பிள்ளைய அவங்க வீட்டுக்கு மருமகளாக்கி, தந்திரமா பேசி என்னுடைய வீட்டை எழுதி வாங்கிட்டான். சில நேரத்தில் அப்பாக்கள் கூட சொல்லுவாங்க, என் பையன் தந்திரமா பேசி நான் சம்பாதிச்சதையெல்லாம் எழுதி வாங்கிட்டேன். தந்திரம், ஏமாற்றுகிற வேலை. இப்படி இந்த தந்திரத்தினால, ஏமாற்றுகிறதுனால, லௌகீக ஞானத்தினால, அதாவது நரின்னு சொல்லுவாங்க ஒரு மிருகம், அது ரொம்ப தந்திரம் உள்ளது. அது தனக்கு ஒண்ணு வேணும்னா அதை எப்படி வேணாலும் எந்த அளவுக்கு வேணாலும் கீழே இறங்குமா அந்த நரி. அந்த மாதிரி காலில் கூட வந்து விழுவானுங்க, காலில் கூட விழுவாங்க. விழுந்து நீங்க தாங்க எனக்கு எல்லாம் பாங்க, கடைசியில காலை வாரி விட்டு போயிடுவாங்க. காலில் விழுகிறப்பவெல்லாம் நான் நினைச்சேனே இவன் என்னை உயர்த்துவான்னு, அப்பெல்லாம் நான் நினைக்காம விட்டுட்டேன். இவன் எந்த காலில் விழுந்தானோ அந்த காலை வாரி விடுவான்றத நான் கொஞ்சம் கூட சிந்திக்காம போயிட்டனே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்கலாம், யோசிச்சது உண்டு. அந்த மாதிரியான செயல்களில, அந்த மாதிரியான மனிதர்களிடத்துல நாம சிக்கி கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா அவனுக்கு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவான். நம்ம அன்றாட சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை கூட கொள்ளையடிச்சிடும். இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் ஊழியக்காரர் கூட அந்த காரியத்தை செய்யறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. தசமபாகங்கிற பேர்ல, காணிக்கைங்கிற பேர்ல கொள்ளையடி. காணிக்கை என்பது அவரவர் விருப்பப்பட்டு கொடுக்கிறது, தசமபாகம் என்பது அவரவர் விருப்பப்பட்டு கொடுக்கிறது. ஆனா அதை கொடுத்தா தான் நீங்க நல்லா இருக்க முடியும். கொடுக்கலன்னா நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணுவீங்க, உங்க பிள்ளைக்கு பிரசவ வேதனை ரொம்ப அதிகமாகும், உங்க குழந்தை ஊனமா பிறக்கும், இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி தந்திரமா அவங்களை ஏமாத்தி இன்றைக்கு ஊழியக்காரர் கூட அதை செய்யறாங்கங்க. வேதனையா இருக்கு, வருத்தமா இருக்கு. அதுலயும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் போட்டுட்டு பயந்துட்டு போட்டு வந்துருவாங்க. நீங்க எங்கேயாவது வழி பிரயாணமா வெளியூர் போறப்ப பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா மோடி வித்தக்காரர் ஒருத்தர் உட்கார்ந்து, அவனை சுத்தி நிறைய பேர் கூட்டமா இருப்பாங்க. ஒரு பாம்பும் ஒரு கீரியும் வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டிட்டு இருப்பான். அதுல நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு கொஞ்சம் பேர் ஒரு பணக்காரத்தனமா இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் ஏமாளி மாதிரி இருக்கிறவங்க அந்த இடத்த விட்டு போலான்னு புறப்படுறப்ப அவன் வேகமா என்ன பண்ணுவான் தெரியுங்களா, ஒரு தாயத்தை எடுத்து கீழே போட்டு ஏதாவது சொல்லுவான். யாராவது இது முடியறதுக்கு முன்னால போனீங்கன்னா ரத்தங்கைக்கு செத்துருவீங்க. அங்க நிக்கிறவனுங்கெல்லாம் பயந்து போய் அப்படியே நிப்பாங்க. அப்புறம் பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து தானா போட்டுருவானுங்க. அந்த அளவுக்கு ஏமாற்று வித்தைக்காரனுங்க அவனுங்க, தந்திரமா. அது போல இன்னைக்கு ஊழியத்திலையும் செய்யறாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. அதைத்தான் இங்க சொல்றாரு. என்னன்னு, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதுல பெருகுவீர்களாக, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு, உங்களை ஏமாத்தி கொள்ளையடிச்சுட்டு போயிடாதபடிக்கு
எச்சரிக்கையா இருங்கள். அந்த மனுஷர்களின் பாரம்பரியம் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. இவங்க இந்த உலகத்துக்கு உண்டானவங்க, பாவத்துக்கு உண்டானவங்க, அக்கிரமத்துக்கு உண்டானவங்க, ஏமாற்றுதலுக்கு உண்டானவங்க, விபச்சாரத்திற்கு உண்டானவங்க, பிசாசனோட பிள்ளை. அவன் ஆதி முதல் கொண்டு பிசாசினால் உண்டானவன், மனுஷ கொலைபாதகன். அப்படிப்பட்டவன்களை அடையாளம் கண்டு கொள்ளணும். அப்படின்னா நமக்குள்ள ஒழுக்கம் இருக்கணும், கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கணும், அந்த நம்பிக்கையில் ஆழமா இருக்கணும், அவருக்குள்ள அசிவாரம் போடப்பட்டவர்களா இருக்கணும், கிறிஸ்து என்கிற திருச்சபையை நம் மீது கட்டப்பட்டவர்களா இருக்கணும், நமக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த போதனையின்படி நம்ம நடக்கிறவர்களா இருக்கணும். அன்பானவர்களே, கவனமா இருங்க. ஏன்னா இந்த உலகம் வஞ்சிக்கிற ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கு, வஞ்சிக்கிற ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, கவனமா இருங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி, வாலிபர்களும் சரி, வாலிப பிள்ளைகளும் சரி, குழந்தைகளும் சரி, பெரியவர்களும் சரி, ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா லௌகீக ஞானத்தோடும் தந்திரத்தோடும் வருவான். ஏமாந்துராதீங்க. நம்மளை பார்த்து வஞ்சகமா புகழ்ச்சி பண்ணுவான், ஏமாந்துராதீங்க. இது எல்லாம் கிறிஸ்து பார்த்துக்குவாருன்னு சொல்லி நாம அனுதினமும் இந்த வேதத்தின் வார்த்தைகளை, இம்மானுவேலுடைய வார்த்தைகளை நாம வாசிக்கிறப்போ நாம கொஞ்சம் ஞானம் உள்ளவர்களா இருக்க முடியும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்மளை யாரும் ஏமாத்த முடியாது, நம்ம யாருகிட்டையும் ஏமாந்து போக மாட்டோம், நம்ம எதையும் இழந்து போக மாட்டோம் என்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள, அவருடைய விசுவாசத்திற்குள்ள வேறு கொண்டவர்களா இருங்க. கிறிஸ்து என்னும் அந்த பரிசுத்த சபையை கட்டுவதற்கு உங்களோட சரீரத்துல இடம் கொடுங்க. ஞானம் உள்ளவர்களா இருங்க, ஏமாந்து போயிடாதீங்க. இது பயங்கர கொடுமையான காலம். எந்த ரூபத்துல வேணாலும் வருவாங்க. ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள் இருக்கிறாங்க. நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி வஞ்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்து என்கிட்ட சொன்னார்னு சொல்லி வஞ்சிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க. போதும் நாம ஏமாந்தது, போதும் நாம இழந்தது, போதும் நாம வஞ்சிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்போமா? அவருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுப்போமா? நிச்சயமாகவே நாம் யாராலும் கொள்ளையடிக்கப்பட மாட்டோம். கவனமா இருப்போம். இருப்பீங்களா? இருக்கணும். இல்ல கொள்ளை போயிரும், எல்லாம் போயிரும். அப்புறம் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு எதுவுமே செய்ய முடியாம தான் உட்காரணும். அவனை நம்பி கொடுத்தனே, இன்னைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியாம இருக்கு. அவனோட பேச்ச நம்பி நான் ஏமாந்துட்டேன், இன்னைக்கு என் வீட்டு கடன் கட்ட முடியாம இருக்கு. எல்லாம் புலம்பக்கூடிய நிலை வராதபடிக்கு நாம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொண்டவர்களாய், அவர்கள் நமக்கு போதித்திருக்கிற அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு கவனமா இருக்கணும். கவனமா இருங்க, ஏமாந்துராதீங்க. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. இந்த மாலை நேர மன்னாவிலே என் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவர், அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஏமாந்து போகாதபடிக்கு, யாருடைய வஞ்சக பேச்சிலும் நாங்கள் எங்களை இழந்து விடாதபடிக்கு, நாங்கள் கொள்ளையிட்டு படப்போகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்கள் மீது வைத்திருக்கிற எங்களுடைய விசுவாசம் வேரூன்றி நாங்கள் பலமுள்ளவர்களாய் இருக்க, யாராலும் அசைக்கப்பட முடியாத படிக்கு நாங்கள் உம்மிடத்துல நிலை நிற்க நீங்க கிருபை பாராட்டு. வஞ்சிக்கிற ஆவிகளை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களிடத்துல எச்சரிக்கையா இருக்க நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும். லௌகீக ஞானத்தினாலும் தந்திரத்தினாலும் நயவஞ்சக பேச்சினாலும் நாங்கள் ஏமாந்து போகாதபடிக்கு, நாங்கள் கொள்ளையை போகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்களையும் இந்த உலகத்துல ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் வாழ நீங்க கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.